டெக்னிக்கலி இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வந்துட்டு பயங்கரமா இருந்தது. டிஓபி ஒர்க் வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா, அந்த அந்த மர்டர் மிஸ்ட்ரிக்கு அந்த கொலை பண்ற சீன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து அழகா கேப்சர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் மோர் தென் எனிதிங் விஜய் ஆண்டனியோட மியூசிக் வந்து சூப்பரா இருந்தது. ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா 2 பாட்டு தான். டியூரேஷனும் அரவுண்ட் 2 ஹவர்ஸ் அந்த மாரி தான் இருந்தது. ரொம்ப லென்த்தியா எடுக்காம, எது வேணுமோ அத மட்டும் எடுத்துட்டு, முக்கியமா பாட்டு வந்து நெறைய வரும்னு நெனச்சேன். ஏதாவது ஒரு ஃபிளாஷ்பேக் வரும்போதோ, இல்ல முன்னாடி வரும்போதோ, ஏதோ ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய பாட்டு போட்டுருவாங்க. ஏதோ ஒரு லவ் ஆங்கிள் வந்துரும் அப்படின்னு பயந்தோம். அது எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த மாரி படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லவ் சாங் இல்லன்னா கூட, மான்டேஜஸ் லவ் சாங்ல இல்லன்னா கூட, ஏதாவது ஒரு பப்ல ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு வச்சுருவாங்க. பட் அத வந்து டெலிபரேட்டா அவாய்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அது வந்து படத்த எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. அண்ட் 2 பாட்டு தான். அதுவும் வந்து கதையோட அப்படியே மூவ் ஆயிறதால உங்களுக்கு பாட்டு வர ஃபீலே இருக்காது. மோர் தென் எனிதிங் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா, ஒரு த்ரில்லர் படத்துக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாரி போர் தொழில் ஆகட்டும், ராட்சசன் ஆகட்டும், அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மள வந்து அந்த சீன்ல, அந்த படத்துல ஹூக் பண்ணி வச்சிருக்கோம். அது இந்த படத்துல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆக்டிங் வைஸும் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப கரெக்டான லெவல் தான். ஆனா, அவங்களுக்கு வந்து கதையில இருந்தது. இப்போ விஜய் ஆண்டனி ஆகட்டும், அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் கூட இருக்க பிரிகிடா, அதுக்கப்புறம் அஜய் திஷன் சொல்லிட்டு ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா அந்தந்த இடத்துல இருந்தது. தமிழறிவு ஏஜ் 23 சன் ஆஃப் முருகவேல் ஐடென்டிஃபிகேஷன் கட் இன் தி லெஃப்ட் ஐப்ரோ. அண்ட் இந்த அஜய் திஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஏன்னா, அவரோட படத்துல ஆல்மோஸ்ட் ஹீரோ மாரி, அதாவது செகண்ட் ஹீரோ மாரி, பட் ஆல்மோஸ்ட் அவர் ஹீரோவா, வில்லனா, நெகட்டிவ் ஷேடா, பாசிட்டிவ் ஷேடான்னு நீங்க படத்துல பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பட் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அவர் அதுக்கு ஸ்பேஸ் குடுத்து, அவருக்கும் வந்து முதல் படம். பட் நெறைய ஏரியாஸ் இருந்தது அவர் ஸ்கோர் பண்றதுக்கு. அண்ட் ஒரு பக்கம் விஜய் ஆண்டனியும் வந்து அதுக்கு ஸ்பேஸ் குடுத்து அவரோட ஏரியா எதுன்னு தெரிஞ்சு அவர் எடுத்துக்கிட்டது வந்து நல்ல கிவ் அண்ட் டேக்கா இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த படத்தோட கோர் பிளாட் அப்படின்னு பார்க்கும்போது, எதனால நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ரிவீல் ஆகும். அது ரிவீல் ஆகும்போது அது கன்வின்சிங்கா இருக்கணும். அண்ட் ஆடியன்ஸ் வந்து அதை ரிலேட் பண்ணிக்கணும். இதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் ஒரு காரணமா, இதுக்காகலாம் இவ்வளோ பெரிய கொலை, இவ்வளோ பெரிய மர்டர் மிஸ்ட்ரி நடக்குமா அப்படின்னு கேட்டுறாம இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன் இருக்கணும். ஸோ அது இந்த படத்தில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும்.